அப்பாவோட சந்தோஷம் வீட்டோட பவுனை தவிர மற்ற எதுவுமே தங்கம் கிடையாது. அரசே பெரியவங்களாடா. இன்னைக்கு பாண்டியன் ஸ்டார்ஸில் பார்த்தீங்கன்னா ராஜியும் கதிரும் விடிய ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிலாம் போய் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ராஜி வந்து கதிர்கிட்ட உண்மையை சொல்லிடுறாரு. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். என்னடா இன்னமும் கதிர்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருந்தும் சொல்லாமல் இருக்காங்களேன்னு பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு ராஜி வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. நகை விஷயத்துலையுமே அவங்க போய் சொல்லி தான் இருக்காங்க. அந்த விஷயத்தில் மட்டும்தான் அவங்க கஷ்ட சூழ்நிலைன்னு சொல்லி போய் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இவ்வளோ பொய் அடுக்கி வச்சுருந்துருக்காங்க. சாரி நான் சொல்லாம விட்ட தப்பு தான் அப்படின்னு சொன்னால் கதிரும் வந்து கத்துறாரு, நீங்கள் சொல்லியிருக்கணும் கண்டிப்பாக என்கிட்டயாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தா எல்லாரும் அப்போ தான் விடிய காலையில் தான் தூங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாருமே அப்போ லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. இதுக்கு இடையில நம்ம போய் செந்தில் நினையும் மீனாவையும் பார்த்து இதெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போய் அங்கே போய் 2 பேர்ட்டையும் சொன்னோன்னா 2 பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்படிலாம் ஏமாற்றிருக்காங்க. எங்கள் 2 பேர் மாதிரி கிடையாது. எங்கள் அண்ணன் சரவணன் அண்ணன் வந்து எங்கள் அப்பா பேச்சை தான் கேட்கும், எங்கள் அப்பா தான் காரணம் இப்படி ஒரு அலையன்ஸை பார்த்து கட்டி வச்சதுன்னு சரவணன் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி செந்தில் வந்து கும்பிட்றாரு. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணி வாங்க வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோமதி, பாண்டியன், அதுக்கப்புறம் வந்து அரசி 3 பேரும் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அரசி அழுகுறாங்க. சரவணனை நினச்சி அண்ணனை பார்க்கவே பாவமாக இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணன் வந்தோடனே கோமதி வந்து பக்கத்தில் உட்காரான்னு கவலைப்படாதன்னு சொல்லி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மயில் ரூம்குள்ளேருந்து வெளியில் வந்து மாமா மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி பாண்டியன் காலையே விழுகிறாங்க. அதுக்கு பாண்டியன் வந்து கண்டுக்காத மாதிரி இருக்காரு. இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோடு என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.